நாராயண மூர்த்தியிலோ ஆலிலையில் பள்ளி கொண்ட அச்சுதனை கோபாலா அவரதும் வந்திருப்பதற்கு அமிர்தோங்கடைய வேணும் அவரதும் வந்திருப்பதற்கு அமிர்தம் கடைய வேணும் அவர்களோ அமரர்களோ அசுரர்களோ கடலில பெரும் அங்கண்ணீளோ வேறங்கட்ட போதே பார்த்தாரே கோபாலு அசுரர்களே அமரர்களே தேவர்களே ஏப்பா தேவர்களே மூவர்களே நீங்கள் அமிர்தம் கடைய வேணும் அமிர்தம் அருந்த வேணுமே ஆனால் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அமிர்தம் கிடைக்கிறதுக்கு என்னையா வேணும் முதல்ல ஏப்பா அமிர்தம் கிடைக்க முதல்ல மத்து வேணும்ல முதல்ல ஏன அடுப்பு வேணும் ஏப்பா கண்டிப்பா அடுப்பு வேணும் அடுப்பு வேணுமே என்று திருப்பார் கடலிலே என்பெருமாள் கோபால கண்ண ஆமா யமயகிரி மலையத்தாளே அடுப்பா கூட்டுவாரா பெருமாள் கோபாலம் 3 அடுப்பா கூட்டினாரு யமயகிரி மலைய எப்பா அடுப்பா கூட்டுகிறார் அந்த காலத்துல விறவடுப்பு தான் உண்டு பாத்துக்கோ ஆமா நல்லா கட்டி கட்டி பிடிச்சி வச்சிருப்பாங்களே இப்ப அக்காமாருக்கு கேஸ் அடுப்புல பொங்குது கூட ஆமா மேல பூரா சுள்ளு 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 சுள்ளுன்னு வந்திருக்கு இப்போ கரண்ட் அடுப்பு வந்துருச்சு அதெல்லாம் பயப்பட வேண்டாம் அப்படிலாம் இல்ல இப்ப மறுபடியும் கேஸ் வந்துருக்கு என்ன விறகடுப்புல இருக்க கங்கு பட்டா சுடதான் செய்யும் இந்த கரண்ட் அடுப்புல லேசா கை வச்சுனா சரட்டு எடுத்துரும் அப்படியா அது இழுக்கலாம் ஒண்ணுமே செய்யாதுங்க அப்படியா நாளைக்கு கையை வச்சு பாக்கணும் நீ போய் பாரு அதாவது பயங்கர ஆபத்துனே கேஸ்ல பொங்கத கூட உடல் கை கால் தெம்பு இருக்குமா ஆமா இந்த கரண்ட்ல பொங்கி திங்காங்க பாரு ஆமா அவங்களும் ஒண்ணு இந்த 48 நாள் வளர்றது மாதிரி இந்த சைனா கோழி ஆமா அது ஒண்ணு பாத்துக்கோ எப்பா ரெண்டும் ஒண்ணுதான் ஆமா அதனால கரண்ட் அடுப்புல யாருமே சாப்பிடக்கூடாது பாத்துக்கோ ஆமா அது ஊசியில வளருது இது கரண்ட்ல வளருது ஆமா ஏனே ஓ தாளத்துக்கார வீட்டம்மா எல்லாம் சோறு பொங்க வலிச்சு போய் என்னது கரண்ட் அடுப்பு ஆமா பாஸ்போர்ட் ஆர்டர் பண்ணி வைத்துப்பா பாத்துக்கோ தேவர்களும் மூவர்களும் அமிர்தம் கடைய வேணுமே என்று யமயகிரி என்னும் மலையே அடுப்பாக கூட்டினார்கள் ஆமையா அடுப்பா கூட்டியாச்சு தாலி பாட வேணும் பாத்துக்கோ எப்ப அதுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் பூமியே ஒரு தாலியாகவே விளைந்தா பூமி ஒரு தாலியாகி சேடனத்தமத்தாங்கி ஆதி ஒரு பாலாகி ஆதி வரணம் ஒரு கயிறாகி மந்திரகிரி மலையத்தான மத்தாக எடுப்பாரோ அவர்களும் ஒரு புறமாக அசுரர்களும் ஒரு புறமா அரக்கர்களும் ஒரு புறமா கடலதியில இருப்பார் கடலதியிலே இழுத்த மருதம் கடையுமாறே திருப்பார் நல்ல கடலதியிலே அப்படியே திருப்பார் நல்ல கடலதியில 8 நாளாக அமிர்தம் கடையுமாறாவது நாளையிலே அமிர்தம் வந்து பிறந்திடுவாங்க அமிர்தம் வந்து பிறந்திடுமா ஐயா 8வது நாளையில இருப்பார் கடலில
முதலாவது கிடையும் போதே அவர்களும் ஒரு புறமா அசுரர்களும் ஒரு புறமா அமரர்களும் ஒரு புறமா அமிர்தம் கிடைக்கும் போதே முதலாவது அமிர்த தீர அமிர்தம் வந்து பிறந்து அமிர்தம் வந்து பிறந்திடுமா அமிர்தம் வந்து பிறந்த போதே அவர்களும் ஒரு புறமா அசுரர்களும் ஒரு புறமா அரக்கர்களும் ஒரு புறமா அமிர்தம் அது கிடைக்கும் போதே 8வது நாளையில அமிர்தம் வந்து பிறந்தது பார்த்துக்கோ. அம்மா அமிர்தம் வந்து பிறக்கின்றது. அப்படி அமிர்தம் வந்து பிறந்த வேளையில அமிர்தத்துல தாலிப்பானையோட தூக்கிட்டு வராங்க கைலாஸ். ஏப்பா அப்படி முன்னோட அப்படி கொண்டு வராங்களே கையிலே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வேளையில என்னன்னா ஆண்டவனே பகவானே இந்த ஒரு அமிர்தத்தை தான் பங்கிட்டு தான் கொடுக்க வேணும். அவர்களும் அசுரர்களும் அமரர்களும் கேட்ட போது பங்கிட்டு கொடுக்கணுமா? ஆமா என்னால் முடியாதப்பா. அதாவது ஆமா இந்த உலகத்துல ஓர் அடியாக அளந்தவர் என் பெருமாள் கோபாலக்கண்ணன். ஏப்பா ஓர் அடியா அளந்த மாயவன் அவர்தான், நீதிமானும் அவர்தான் இந்த உலகத்தை பங்கு வைக்க பிறந்தவர் அவர்தான். பார்த்து இப்ப அவரால் மட்டும்தான் முடியும்ல. இப்ப உன்னைய பங்கு வைக்க சொன்னோம்னு வை, உன் மாப்பிள்ளைக்கு கூட ஒரு கரண்டியை தூக்கி வலிச்சு வச்சிருக்க உடம்பு தேரணும்ல. குடத்துக்காரனை பங்கு வைக்க சொன்னோம்னா தாளத்துக்காரனுக்கு ஏன்டா அமிர்தத்தை நினைவாமுங்க அவனுக்கு கூட ஒரு அரை கரண்டி சேர்த்து வச்சிருவான். அரை கரண்டியை தூக்கி வச்சிருவான். அவனுக்கு கொஞ்சம் பிளவினம் கூடிரும் பார்த்துக்கோ. ஆமா உடுக்காரன் நான் தான் இருக்கிறதே ரொம்ப சின்ன பையங்க பார்த்துக்கோ. அவர் என்னை மாதிரி யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க, அவரே சாப்பிட்டுக்கிடுவாங்க. அப்ப தேவர்கள் இருக்காங்க, அமரர்கள் இருக்காங்க, அசுரர்கள் இருக்கார்கள். இருப்பது ஒரு பானை அமிர்தம். இதை யாரால பங்கு வைக்க முடியும்? என் பெருமாள் கோபாலக்கண்ணனால் மட்டும்தான் பங்கு வைக்க முடியும் என்று என் பெருமாள் கோபாலக்கண்ணனானவரிடத்துல ஓ தேவர்களே அசுரர்களே அரக்கர்களே நீங்க எங்க போய் அமிர்தம் கிடைஞ்சீர்கள்? திருப்பார்கடலில. அங்கே போய் என் பெருமாளிடத்திலே பங்கிட்டு கொடுக்க சொன்னீங்கன்னா என் பெருமாள் கோபாலக்கண்ணனே பங்கிட்டு கொடுப்பார். அப்படியே ஆகட்டும் என்று திருப்பார்கடலுக்கு மறுபடியும் அமிர்தத்தை கொண்டு வருகிறார். இந்த சீரும் சிறப்பாவுள்ள நேரத்தில் பாடும் நாமலை அன்பு பாராட்ட வேண்டும் என்று அள்ளி பணந்த ஆதரித்துள்ள செல்வசீமான் யார் என்று கேட்டால் மாராந்தை விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட என உய்காட்டு சுடலைமாட சுவாமி கோவில் சிவனணைந்த பெருமாளுக்கு குலகோமரம் பார்த்துக்கோ. பி முருகன் அவர்கள், இ சிவா அவர்கள், இ ரத்னவேல் ஆச்சாரி அவர்கள், இவர்கள் மாராந்தை பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டுமென்று லட்சாதி லட்சம் 101 லட்சம் பொன்பொருளை அன்பு பாராட்டி உள்ளார்கள். அதற்கு அப்புறமாகவே பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டுமென்று நமச்சிவாயம் செட்டியார் அன்னார்களுடைய மகன் சண்முகம் அவர்கள், தாமோதரன் அன்னார்களுடைய மகன் சிவசெல்வம் அவர்கள் பாடும் நாமலை ஆதரிக்க வேணுமே என்று லட்சாதி லட்சம் 201 லட்சம் பொன்பொருளை அன்பு பாராட்டி உள்ளார்கள். அதற்கு அடுத்தாப்பில் யார் என்று கேட்டால் இந்த பாப்பாங்குளமா நகரத்திலே வாழ்வாந்து வாசம் செய்து வரக்கூடியவர்கள் ஸ்ரீ காமாட்சி அம்மனுடைய வரித்தாரர்கள். பார்த்துக்கோ, எந்த காமாட்சி?
நம்ம பாப்பாங்குளத்து காமாட்சி அம்மா வைகாசி 2ஆம் செவ்வாய் பார்த்துக்கோ. அங்கே நம்ம தான் ஐயா. பாப்பாங்குளத்திலே காமாட்சி அம்மாளுடைய வரித்தாரர்கள் எங்க ஐயா நல்லமான சாமிக்கு ஆடுங்குளம் கோம்பரம் பார்த்துக்கோ. யார் என்று கேட்டால் பி கண்ணன் சேர்வை அவர்களும் பாடும் நாவலை ஆதரிக்க வேணுமென்று அண்ணாஜி எங்களை கண்டாலும் போதும் பார்த்துக்கோ. ஈவார் நமக்கு தான் பாடும் நாவலை ஆதரிக்க வேணுமென்று லட்சாதி லட்சம் 101 லட்சம் முன்பொருளை அன்பு பாராட்டி உள்ளார்கள். இதனால் இதுவரைக்கு அன்பு பாராட்டி உள்ள செல்வசிமானுடைய குடும்பங்களும் எல்லாம் உட்டார் பெட்டார் உறவினர்கள் மனைவி மக்களோடு மத்தியான குடைக்கு நம்மளுக்கு அன்பு பாராட்டி உள்ள செல்வசிமானுடைய குடும்ப குலகோத்திரம் எல்லாம் இனிமேல் தரப்போறவர்களும் தராதவர்களும் கொடுக்க போறவர்களும் இனிமேல் கொடுக்கக்கூடியவர்களும் எல்லோரும் புதிய தம்பரானுடைய அருளால வாழ்க வளர்க என்று பகவானை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அதற்கு அடுத்தாப்பில் பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று முருகன் அவர்கள் போஸ்ட்மேன், அதாவது ஈபியிலே பணிபுரிந்து வரக்கூடிய தபால் துறையா. போஸ்ட்மேன்னா 2 போஸ்ட்மேன் இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டேன் ஐயா. தபால் துறையிலே பணிபுரிந்து வரக்கூடிய அருமை சகோதரர் முருகன் அவர்களும் பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டும் என்று லட்சாதி லட்சம் மத்தியான குடைக்கு 101 லட்சம் முன்பொருளை அன்பு பாராட்டி உள்ளார்கள். அதற்கு அப்புறமாக பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டும் என்று குறிச்சி விஸ்வகர்மா அவர்களும் குறிச்சி விஸ்வகர்மா சுடலைமாட சுவாமி தர்மஹாத்தா சிவராம சுப்பிரமணியன் அவர்களும் பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டும் என்று லட்சாதி லட்சம் 101 லட்சம் முன்பொருளை அன்பு பாராட்டி உள்ளார்கள். அப்படி ஆதரித்தவர்களுடைய செல்வசிமானுடைய குடும்ப குலகோத்திரங்கள் எல்லாம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் மனைவி மக்களோடு எப்படி வாழ வேணும் தெரியுமா? ஈசன் பகவானோட அருளாலே அருளாலே கையிலை போல வாழ்வே வாழ்வே அருளாலே எங்க காமாட்சி அம்மா அருளாலே கல்யாணம் போல வாழ வேண்டும் தம்புரானின் அருளாலே திரு குடும்பம் எல்லாம் போன நல்ல இடங்கள் எல்லாம் என்று வாழே வேண்டும் என இடங்கள் எல்லாம் அப்படி வாழையடி வாழையாக வளர வேணும் கையிலை போல செய்யும் தொழில் விருத்தியாய் செழித்தோங்கி வாழ வேணும் மனைவி மக்களோடு மங்களமா வாழ வேணும். எந்த முகம் போனாலும் போனாலும் தங்க முகமா தங்கே முகம் வாழ வேணும். அத்துடனே பாடும் நாவலை ஆதரிக்க வேண்டும் என்று ராமர் கோவில் பணியாளர் ஆர் கண்ணன் அவர்கள் பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டும் என்று லட்சாதி லட்சம் 101 லட்சம் முன்பொருளை ஆதரித்துள்ளார்கள். ராமர் கோவில் பணியாளர் ஆர் கண்ணன் அவர்கள் ராமர் கோவில் பணியாளர் பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டும் என்று லட்சாதி லட்சம் 101 லட்சம் முன்பொருளை அன்பு பாராட்டி உள்ளார்கள்.
அவர்களுடைய குடும்ப குலகோத்திரங்கள் விட்டார்கள் அல்ல. ஆமா பொன் எடுத்த இடம் கொடுத்த இடங்கள் மனைவி மக்களோடு என்ன சுவாமி எங்கள் தம்புரான் அந்த ராமபுரானுடைய அருளால வாழ்க வளர்க என்ற ஆண்டவன் பகவானை பிரார்த்திக்கிறோம் ஐயா. ஆமையா தேவர்களும் மூவர்களும் அமிர்தமது அருந்தவே கைலாசமலை கிடந்தோ தாலி பானையோடு அமிர்தமது தன்னதை தாவே வைகுண்டம் கொண்டு வாராங்க வாருங்கப்பா தேவர்களே தேவர்களே பார்த்து உண்ட நீங்கள் சொல்ல கேளும் தேவனல்ல அசுரர்களே அசுர அமரர்களே தேவாமிர்தத்தை இங்க கொண்டு வந்த விவரம் என்ன ஐயா? என்ன விவரம் என்ன விவரம் கொண்டு வந்திருக்கீங்களா ஐயா? என்ன விவரம் என்ன விவரம் என்ன விவரம்? ஆமா ஆமா நீங்க பகவான் தானே கொண்டு போனீங்க. ஆமையா இங்க கொண்டு வந்த விவரம் என்ன? விவரம் என்ன சுவாமி? ஐயா வைகுண்டா வைகுண்டா கொண்டல் வர்ணா பகவானிடத்திலே கொண்டு போய் கொடுத்தோம் இந்த அமிர்தமானதை கொண்டு சென்று கொடுத்தோம். ஈஸ்வரா இறைவா உங்களிடத்திலே கொண்டு வந்து பங்கிட்டு கொடுப்பதற்கு சொல்லிவிட்டார் அனுப்பிவிட்டார். நீங்க தான் பங்கிடுவதற்கு நல்ல ஆளா கரெக்டா பங்கு வைப்பீங்களா? என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணனிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார். ஆமா அப்ப கொடுத்த வேளையில என்ன சுவாமி அப்படியே எல்லாத்தையும் லைனா உட்கார வைத்தாங்க. பாத்துக்கோ ஏப்பா வரிசையா உட்கார வைக்கிறாங்க. அப்படி வரிசையாக அமர வைத்த வேளையிலே ஆமா தேவர்கள் ஒரு புறம் ஆமையா அமரர்கள் ஒரு புறமாகவும் அசுர அரக்கர்கள் ஒரு புறம் அவர்கள் மறுபுறமாகவும் ஏனே இருப்பது உறுப்பான அமிர்தம். ஆமா யாருக்கெல்லாம்னு பங்கிடுவது? இருக்கிறது உறுப்பான அமிர்தத்தை யாருக்கு தான் பங்கு வைப்பது? தேவர்களுக்கு வைப்பதா அமரர்களுக்கு வைப்பதா இல்ல அசுர அரக்கர்களுக்கு வைப்பதா? ஏன அசுரர்களுக்கு வைத்தா தேவர்கள் கோபப்படுவாங்க, தேவர்களுக்கு வைத்தா அரக்கர்கள் கோபப்படுவார்கள். இந்த இருவேரோடைய அதாவது உறுப்பான அமிர்தத்துல ஒரு ஆளுக்கு கரண்டி வந்தாலும் வரும், இல்லாட்டா அரைக்கரண்டி வந்தாலும் வரும். உள்ளத வந்து பகுந்து சாப்பிட வேணுமா? பாத்துக்கோ உள்ளத பகுந்து சாப்பிட்டா என்னைக்கும் பசி அமருமா? கலந்து சாப்பிட்டா என்ன செய்யுமா? ஏய்யா கலந்து சாப்பிட்ட முழுவை உடல்ல போய் சேரும். பாத்துக்கோ இது உனக்கு எனக்கு எனக்கு உனக்கு உனக்கு எனக்குன்னு முந்துச்சுன்னு பிந்துச்சுன்னு சாப்பிட்டோம்னு வை ஒரு காலம் வயிறு நிறையாது. பார்த்துக்கும் சாப்பிட்டது மட்டும்தான் மிச்சம். அப்படி அமரர்களும் அசுரர்களும் அரக்கர்களும் அதிலே அப்படியே அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் வரிசையாக. அப்படி அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில ஐயா அதுல ஒரு அரக்கணவர் ஒரு அரக்கணவர் எடுத்தானே ஒரு அமிர்தம் அருந்த வேணும் சாப்பிடத வேணும் என்றோ சாப்பிடத வேணும் என்று எடுத்தானே ஒரு எடுத்தாரே. அப்படி அதுல ஒரு அரக்கணவன் சாப்பிடத வேணும் என்றோ எடுத்தானே ஒரு யார போல போனா நம்ம அமிர்தம் சாப்பிடலாம். ஏப்பா அங்க போனா அப்போ கண்டிப்பா தேவர்கள் மாதிரி போகலாம். தேவர்கள் மாதிரி போக கூடாதுன்னு அப்போ ஒரு பெண்ணு மாதிரி வேணும்னு போலாமா? இல்லையா அந்த பிரம்மாவை போல போனமுன்னு வை. ஆமா ஏன்னா பகவான் பெருமாள் அமிர்தத்தை வைக்க மாட்டார். ஆமா
அது மட்டும் இல்ல, என்ன தெய்வ இந்திரனை போல போனோம்னா ஆமா வரிசையில போய் உட்காரு, ஆமா எல்லாத்த போலதான் உனக்கும் வருவாருமானு சொல்லிடுவாங்க. ஏப்பா எல்லாத்துக்கும் போல நிறந்து தருவோம் பாரு. நாரதரை போல போனோம்னா ஆமா கடைசி போய் உட்காரு, ஏப்பா அவரை கடைசியில உட்கார கொடுப்பாங்க. உனக்கு கடைசி இருக்கிறதுலதான் மிச்சம் மீதிம்பாங்க. ஆமா அதனால என்ன தேவராகப்பட்ட அந்த அசுர அரக்கனானவனோ ஆமா அசுரர்க்கெல்லாம் பெரிய அரக்கன் என் ஆண்டவனாகிய சங்கரனை போல வடிவம் கொள்ள வேணுமென்றோ எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி சுவாமி? பகவான் தான் மச்சனை வந்திருக்காருன்னு வையி, ஆமா கோபாலக்கண்ண அமிர்தத்தை தந்துருவாரு. எப்பா அவர் டக்குனு கொடுப்பாரு. அதனால ஆமா என்ன செய்கிறார் தெரியுமா? சுவாமி ஆண்டவனை போல எல்லோ அதுல ஒரு அரக்கன அவன் காவி உடைய நீந்தோ ராஜ மாலை போட்டாரியா நெத்தியெல்லாம் அரக்கர் குளத்துல என்னைக்கு திருநீர் பூசிருக்காங்க? எப்பா புதுவான இழுத்து பட்ட போடுவாங்க. ஒரு காலமும் கிடையாது. பார்த்துக்கோ அரக்கர் குளத்துல அவனே ஒரு அசுர அரக்கன் எப்படி திருநார் பூசுவா? இந்த அந்த ஒரு அரக்கனவர் பூசுவானா காவி உடைய நீந்தோ ராஜ மாலை போட்டோ அசுர அரக்கனவர் அசுர குல தலைவனாக பறக்க வண்டலமாலே வந்தல்லவோ மாப்பிள மாயக்கண்ணா மாப்பிளைய மாயக்கண்ணா அமிர்தம் அது தாருங்கள் அமிர்தம் அதே தாரும் அசுர குல தலைவனானவன் அதிலே ஒரு அசுர அரக்கன். ஆமா ஏ பாவி என்ன செய்தான்? மாப்பிள மாயக்கண்ணா எங்களுக்கு அமிர்தத்தை தானு கேட்காங்க. கேட்கிறான். கண்ணனுக்கு இந்த உலகத்திலே கதாநாயகனே என் பெருமாளு. ஏப்பா ஆமா அவருக்கு இவன் அசுரனா பகவானான்னு தெரியாமலா இருக்காரு? ஏப்பா நன்கு எல்லாம் அறிந்தவர்கள் அல்லவா? ஓ ஆண்டவா பகவானே, ஓ சிவபெருமாள, உங்களுக்கு அமிர்தம் பரிமாற வேணுமா? ஆமா என்ற அமிர்த பானையில உள்ள அகப்பையினால ஆமா அந்த அசுர அரக்கனுடைய நடு சிரசுல கொண்டு வெட்டார். நடு சிரசுல கொண்டு போய் வெட்டின உடனே ஆமா அந்த அசுர அரக்கனானவனோ ஆமா எவாவி ஒரு சிரச இருந்தவன் ஒரு சிரச இருந்தவன் அரசரச போனானே ஒரு சிரசா இருந்தவன் தானே அப்படியே ஒரு சரசா இருந்தவன் அரும்பாவி அரக்கனவே அரசரச போனானே அரசரச போகும்போது ஆயவா கோவாள ஆயவ கோவாள மறித்து நீங்க அருளவே